சார், அலங்குன்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இல்லை, அந்த மாதிரி எதுவும் கேள்விப்பட்டதில்லை. கேள்விப்பட்டதில்லை. ட்ரெய்லர் விட்டுருக்கான்னு சொன்னாங்க. அது கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே. அப்போ அலங்குங்கிற திரைப்படம் வெளியாக போகுது. அது ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்குங்கிற கேள்விப்பட்டிருக்கீங்க இங்கேயோ? தெரியலையே. தெரியாது. தெரியலையேப்பா. தெரியாது. இல்லை ப்ரோ, கேள்விப்பட்டதே இல்லை. இல்லையே ப்ரோ. இல்லை. கேள்விப்பட்டதில்லை. இல்லை. அலங்கு வேறு யாராவது பேசி வீட்டில் அப்பா அம்மா யாராவது பேசி கேள்விப்பட்டிருக்கியா? விலங்குன்னு கேள்விப்பட்டேன். அலங்குன்னா என்னன்னு தெரியலைங்க. அழகு ஊற்றுவாங்க, அதுதான் கேள்விப்பட்டிருக்கேன். அலங்குன்ற வார்த்தை ஏதோ ஒரு விலங்குன்ற மாதிரி ஏதோ இருக்கு. ஆமாம், அளந்து போடுவாங்க. அதான் அலங்குன்றது எனக்கு தெரிஞ்சு அந்த காலத்தில் மன்னர்களோட மனைவி, அந்த காலத்து பெண்கள்லாம் காலில் ஒரு கொலுசு மாதிரி வளைய மாதிரி மாட்டுவாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அப்புறம் அலங்கு இன்னொன்று மேக்கப் அலங்காரம்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ படம் ஒன்று எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன், அவ்வளோதான். அது போர் நாயின்னு ஒரு இது இருக்குது, அதை வச்சு நான் கேள்விப்பட்டுக்கிறேன். அலங்கா வேட்டை நாய். அலங்குன்னா அலங்காரம்ன்ற அர்த்தம் கூட இருக்கலாம். ஆனால் அது என்னன்னு அர்த்தம் தெரியல. அந்த காலத்தில் வேட்டை நாயின்னு சொல்லுவாங்க இல்லைங்க சார், அதுதான். கேள்விப்பட்டிருக்கேன் ப்ரோ, வேட்டை நாய். அந்த காலத்தில் மன்னர்கள் வேட்டையாட யூஸ் பண்ண நாய்ங்க பேர் அழகு. நீங்கள் நாய் வளர்க்குறீங்களா? இல்லை சார், இல்லை, இருந்துச்சு, மிஸ் ஆகிடுச்சு. இல்லை அதெல்லாம் எதுவும் வளர்க்கல. எங்கள் வீட்டில் நாய் இருக்கு. இல்லை வளர்க்கல. நான் எல்லாம் வளர்த்தேன். டாக் வளர்க்குறோம் ப்ரோ. இல்லை சார். இருக்கு ப்ரோ. நாய் வளர்க்குறோம். எதுக்காக நாய் வளர்க்குறீங்க? என்ன நாய் வளர்க்குறீங்க? பாதுகாப்புக்காகவும் ஒரு இதுவாக இருக்குது. ஒரு காவலுக்காக என்ன ஒரு பாதுகாப்புக்கு ஏதாச்சும். ஒருத்தர் வீடு பாதுகாத்து வளர்ப்பாங்க, ஒருத்தர் செல்லப்பிராணியை வளர்ப்பாங்க. மற்றபடி வீட்டுலாம் நான் அடுத்த ஆள் யாரும் வராமல் பாதுகாத்துக்குவோம். ஒரு நல்ல ஒரு நண்பர் மாதிரி ஒரு நாய், ஒரு காவலர் மாதிரி நாய் செல்ல பிராணியாக வளர்ப்பாங்க. ஒரு நன்றியோட இருக்கிறது, ஒரு பாதுகாப்பு. நாங்கள் அடிக்கடி காட்டு பக்கம் போவோம். எங்களுக்கு துணையாக கூட வரும். வீட்டில் அது நிறைய புது ஆளுங்க வருவாங்க, அதுக்காக வச்சுருக்கோம். இப்போ நான் இல்லைன்னாலும் ஒரு காக்கா கூட உட்கார விடாது. இப்போ எனக்கு 2 பொம்பளை பசங்க தான். முழுக்க அந்த வீட்டில் அந்த நாய் சேஃப்டியாக இருக்குது. ஒருத்தர் நம்ம கூட ஆக்சுவலி எப்பவுமே கனெக்டிவ் ஒரு விஷயம் அந்த நாய். நம்ம ஒரு காவலுக்கு இருக்கிற மாதிரி சம்திங். ஒரு பெட்டு சும்மா அது ஒரு சோல் மாதிரி கூட இருக்கட்டும்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஒரு சிலர் நிறைய பேர் மிஸ் பண்ணுவாங்க. அந்த மிஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு தனியாக ஒரு ஆளாக பார்க்குறாங்க நாய். அது ஒரு வாயில்லா ஜீவன், வீட்டுக்கு ரொம்ப நல்லது. அது இல்லாமல் அதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறதுனால நமக்கு நல்லதானே. அதனால் வளர்க்குறேன். இப்போ பாதுகாப்புங்கிற. ஆமாங்க சார், ஆமாங்க சார். இப்போ பொதுவாக இந்த விலங்குகள் இருக்கக்கூடிய படங்கள் நீங்கள் விரும்பி பார்ப்பீங்களா? கண்டிப்பாங்க சார், அதெல்லாம் பார்ப்பேன். அது திரும்பி பார்ப்பேங்க. அதெல்லாம் அனிமல்ஸ்லாம் நல்லா பார்த்துருக்கேன். நிறைய பார்ப்பீங்களா? பார்ப்பீங்க. கண்டிப்பாக நிறைய படங்கள் வாட்சிக்கவில்லை அவங்களுக்கு? பார்ப்போம் சார். பார்ப்பேன். பிடிக்கும். நிறைய பார்த்துருக்கேன். அது மாதிரி நம்ம அந்த இங்கிலீஷில் இருந்து மொழிபெயர்ச்சி பண்ணப்பட்டது படம்லாம் ரொம்ப விரும்பி பார்ப்போம். கொஞ்சம் நல்லா நடிக்குது இல்லை, வாயில்லா ஜீவனாக தான் நல்லா நடிக்குது. அது பார்த்துருக்கேன் சார். அந்த சிட்னி நாய்கள் அதெல்லாம் நல்லா பார்த்துருக்கேன். அந்த மாதிரி படங்களை விரும்பி பார்ப்பீங்க. ஓகே. இப்போ அலங்கு அப்படிங்கிற ஒரு திரைப்படம் 27ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாக போகுது. ஓகேங்களா? அதுவுமே வேட்டை நாயை மையப்படுத்தின ஒரு படம் தான். ஸோ கண்டிப்பாக பார்ப்பீங்களா? நான் பார்ப்பேன் சார். கண்டிப்பாக பார்ப்பீங்களா? நான் கண்டிப்பாக ஃபேமிலியோட போய் பார்க்குறேங்க. நாட்டு நாய் ராஜபாளைய நாயெல்லாம் ஒவ்வொரு பேர் அந்த மாதிரி இப்போ சொல்கிற பேர் இப்போ தான் கேள்விப்படுறேன். கண்டிப்பாக பார்க்கலாம். ஃபேமிலி போய் பார்ப்பீங்களா? ஃப்ரெண்ட்ஸில் போய் பார்ப்பீங்களா? அப்பா அம்மா கூட்டு போய் பார்ப்பீங்களா? என் பசங்களுக்கு டாக்னா நல்லா பிடிக்கும், நான் பார்ப்பேன். பார்ப்போம். ஃபேமிலியோட பார்ப்பீங்களா? பார்ப்போம். கண்டிப்பாக இந்த படத்துக்காக தான் ஆவலாக இருக்குது. எப்போ ரிலீஸ் பார்க்கலாம். அது 27ஆம் தேதி அலங்கு திரைப்படம் வெளியாகுது. நாங்கள் எல்லாரும் தேட்டரில் போய் பார்க்குறோம், நீங்களும் போய் பாருங்கள். நானும் குடும்பத்தோடு போய் பார்க்க போகிறேன். மகிழ்ச்சி அடைங்க. ட்ரெய்லர் நல்லா இருக்குது. அது ஒரு நாயை பற்றி தான், நம்ம நன்றியுள்ள ஜீவனை பற்றி ஒரு படம் வருது. நான் என் குடும்பத்தோடு பார்க்கலான்னு இருக்கேன். இந்த நாயை பற்றி படித்ததோட சரி, இப்போ தெரிஞ்சிட்டு இருக்கேன். அதை பற்றி ஒரு படம் வந்திருக்கு அப்படின்னும் போது நானும் குடும்பத்தோடு போய் பார்க்குறேன், நீங்களும் போய் பாருங்கள்.